கதிரேசனை உண்மையிலேயே சும்மா விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். கதிரேசன் வந்து உண்மையிலேயே இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது சுடர் இருந்துட்டு எத்தனையோ பிளான்கள்லாம் பண்ணா. அதாவது இவ்வளோ நாள் அவ பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுவும் இல்லாம இவங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி இங்க ஒரு விஷயத்த இந்த கதிரேசன் யோசிச்சு பார்த்திருக்கணும். அதாவது இத்தனை நாளா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த சுடர் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்தா. ஆனா நம்ம மல்லி எல்லாம் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு எடுத்து பார்த்துமே கூட எதுக்காக வந்து இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்திலேயே இந்த கதிரேசன் பார்த்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் வந்து உண்மையிலேயே கதிரேசனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கடைசியில நம்ம மல்லியாலையும், விஜயாலையும், வெண்பாவாலையும் உண்மையிலேயே எல்லாரோட உயிரையும் காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி இவ்வளோ பெரிய இது பண்ணி கடைசியில விஜய்க்கு தெரியப்படுத்தினதுனாலதான் உண்மையிலேயே எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தான நிலைமை வந்துச்சு. ஆனா அப்படி இருக்கும்போதும் கூட இந்த சுடரை வந்து விஜய் அடைய விடல. அதே மாதிரி இந்த சொத்தை அடைய விடல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம இப்ப எல்லாருமே கோவிலுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள வர்றது வந்து நான் மட்டும்தான் இருக்க முடியும். இனிமே இந்த வீடு எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு தலகால் புரியாம ரொம்ப சந்தோஷத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஆப்புகள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இந்த சுடர் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றது உறுதியாகி போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி வந்து இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கனவு வந்துட்டே இருக்கு. இப்போ கூட எதுக்காக குழந்தைங்கள்லாம் வந்து என்னோட கனவுல வந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குலதெய்வ கோயிலுக்கு போற ஒரு விஷயத்த உண்மையிலேயே நார்மலா தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க நம்ம மல்லியும், விஜயும். அதுவும் இல்லாம என்ன இந்த சுடரு என்னைக்கும் இல்லாம வந்து இப்படி ஒரு டிராமாவை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு வந்த ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள், அதுவும் இல்லாம எதுக்காக இப்படி தொடர்ந்து இப்படி எல்லாம் கனவு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா போக போக தான் இதுக்கான உண்மைகள், இதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இது எல்லாமே தெரிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இங்க நம்ம மல்லியும் திரு திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும். அதே சமயத்துல இவ என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து உண்மையிலேயே எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். இல்ல அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து கடைசியில என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா வெண்பா இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு இந்த சுடர் இருந்துட்டு இப்போ கோவிலுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜயும், மல்லியும் இங்க இருந்து கிளம்புறதுக்கும் தயாராயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராஜசூரிய மட்டும் வந்து இங்கேயே விட்டு வச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் நினைச்சிட்டு இருக்கா. அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் தான். இந்த ராஜேஸ்வரியையும் கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருந்தா கடைசியில விஜயோட சொத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராம மொத்த சொத்தையுமே ஆட்டைய போட்டிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே யோசிக்கலாம். பட் இருந்தாலும் சுடரோட கணக்கே வேற அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ சுடருக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சுடர் வந்து இப்போ தலகால் புரியாம இருக்கா. ஏன்னா மொத்த சொத்துமே வந்து இப்போ தனக்கு வரப்போகுது. இவங்களோட கதை எல்லாத்தையுமே முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே எஸ்ஜே அந்த கெமிக்கல் லேப்ல இருந்து வந்து போயிட்டு கெமிக்கல் வாங்குற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி வந்து பன்னிங்க இருக்கு, பன்னிங்களை வந்து கூட்டம் கூட்டமா கொல்லணும், நிறைய பன்னிங்க இருக்கு, எனக்கு இன்னும் மருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு ஒரு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மருந்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது இதை கையில் எடுத்து நாக்குல டச் பண்ணாலே வந்து இறந்துருவாங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் அதை கொடுத்து அனுப்புனவரும் அனுப்புனாரு. உண்மையிலேயே வந்து அவரு பன்னிங்களை கொல்றதுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த சுடரோட உண்மையான சுயரூபங்கள் எல்லாமே இப்பவே வெளியே வந்துருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கதிரேசன், நிஷா இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இதுல வெண்பா, விஜய், மல்லி இவங்க எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த கனவு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணும்போதுதான் அடுத்தடுத்த உண்மைகள் எல்லாமே புரிய வருது.
கடைசியில தான் இந்த சுடரோட உண்மையான சுயபங்கள்லாம் வெளியே வருது. ஏன்னா நம்ம மல்லியும் விஜயும் இதை சும்மா விட போறது கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா இதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே செய்யணும். அதாவது இவ்வளவு நேரமா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து உண்மையிலே இந்த சுடர் இருந்துட்டு எல்லாரையுமே கொல்ல பாக்குறா அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஈஸியா வந்து இந்த சுடரை வந்து தூக்கி ஜெயில வச்சிடலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. இந்த கதிரேசன்லாம் வந்து உண்மை தெரிய வரும்போது உண்மையிலேயே தான் உயிர் வந்து இந்த பூமியில தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே அப்படியே தன்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா தன்னோட தான் பெத்த பொண்ணு தன்னை அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்த ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உயிரோட வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே தன்னோட பொண்ணு ரேணுகா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நிலைக்காம போயிடுச்சு. அதாவது இங்க இருக்கக்கூடியவ வந்து உண்மையான ரேணுகா இல்ல, இவ ஏமாத்துறதுக்காக வந்தவ, சொத்துக்காக வந்தவ அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே விஜய்க்கு அதாவது இந்த கதிரேசனுக்கு செம்ம ஷாக்கு. அவருக்கு அந்த ஷாக்கிங்ல இருந்து மீளவே முடியறது இல்ல. அதுவும் இல்லாம வேற வழி இல்ல, இந்த சுடரை ஜெயிலுக்குள்ள தள்ளிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ஆதாரங்களும் இந்த சுடருக்கு அகேன்ஸ்டா இருந்ததுனால இப்போ ஜெயிலுக்குள்ள தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.